ஏன்னா நிறைய தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. வழக்கம் போல் சில அரசியல் கட்சிகள் போராட்டமெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இந்த சட்டத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இந்த நேரத்தில் நாங்கள் கருதுகின்றோம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு இந்த வஃப் அப்படிங்கிறது என்னன்னாங்க, ஒரு இஸ்லாமியர் மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர் ஒரு சொத்தை அவர் அதை சேரிட்டிக்காக, அந்த சொத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு காரியங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அளிக்கக்கூடிய ஒரு சொத்தினுடைய பேர் தான் வஃப். அதை பராமரிக்கக்கூடியதுக்கு தான் மத்திய அரசு மாநில அரசு இன்வால்வ் ஆகிறாங்க. சுதந்திரத்திற்கு முன்பு 1947க்கு முன்பு 1913 பிரிட்டிஷ் அரசு முதலாக இதை பராமரிப்பதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. முசல்மான் வஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் 1913. 23 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. 1923 1930 ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகுதான் முறையான ஒரு சட்டம் வஃப் ஆக்ட் 1954 1954 முறையான ஒரு சட்டம். ஒரு மாநிலத்தில் வஃப் போர்டு, ஒரு மாநிலத்தில் இந்த சொத்தை பராமரிப்பதற்காக ஒரு போர்டு வேண்டும். மத்திய அரசு சென்ட்ரல் வஃப் கவுன்சில், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய வஃப் போர்டு எல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு கவுன்சில் வேணும், சென்ட்ரல் கவுன்சில். இதெல்லாம் 1954 வருது. சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. பெரிய மாற்றம் 1995 வஃப் ஆக்ட் 1995. 95 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. என்ன மாற்றம்னா, ட்ரிபியூனல்ஸ் கொண்டு வர்றாங்க. ஒரு பிரச்சனை இருந்தால் யார் சால்வ் பண்ணுவா, ட்ரிபியூனல் எப்படி இருக்கணும், ஒரு சொத்து வஃப் சொத்தா இல்லையான்னு எப்படி முடிவு பண்ணுறது, இதெல்லாம் 95. காங்கிரஸ் ஆட்சி முடியும் தருவாயில் 2013 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது 95 சட்டத்துக்கு 2013 கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. இன்றைக்கி 12 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த 95 சட்டத்தில் 2013 கொண்டு வந்த மாற்றங்கள் அதனுடைய சார்ந்து இன்றைக்கி 2025 மாற்றங்களோடு வஃப் ஆக்ட் 2025 நிறைவேற்றியிருக்கிறோம்.